பாக்யராஜ் இறந்து 7 நாட்கள் ஆகிறது. இருந்தாலுமே அவருடைய மறைவானது எல்லோருடைய மனதிலையுமே நீங்காத சோகத்தையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் பார்த்திபன் பாக்யராஜுடைய இறுதி சடங்குல நடந்த பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது பாக்யராஜுடைய இறுதி சடங்குல கூட இப்படியா விஜய் மற்றும் த்ரிஷா பற்றி கடுப்பான பார்த்திபன் என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரைக்கதை மன்னர் என்று சொல்லக்கூடிய பாக்யராஜ் 73 வயதுல திடீரென மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார். அதாவது தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநர்கள்ல ஒருவராக வலம் வந்துட்டு இருந்த பாக்யராஜுடைய மறைவானது ரசிகர்களையும் சரிங்க திரையுலகினரையும் சரி ஆழ்ந்த சோகத்துல ஆழ்த்தி இருந்தது. அவரது இறுதி அஞ்சலி மற்றும் இறுதி ஊர்வல நிகழ்ச்சிகள்ல முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்ட இயக்குனர் பார்த்திபன் அந்த நாள்ல தனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தையும் தற்போது பாத்தீங்கன்னா மனம் திறந்து பகிர்ந்து இருக்காரு. அதாவது சமீபத்திய பேட்டியில அவர் பேசும்போது பாக்யராஜுடைய இறுதி ஊர்வலத்துல ஏராளமான மக்கள் திரண்டு இருந்ததால ஒரு அடிக்கூட நகர முடியாத நிலையானது ஏற்பட்டதாக சொல்றாங்க. அப்போது நடிகை கீர்த்தி சுரேஷ் அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியேற முயன்ற போது கூட்ட நெரிசலால அவரால் காரை அடைய முடியவில்லை. இதையடுத்து தான் மனிதாபிமான அடிப்படையில் அவரை பாதுகாப்பாக கூட்டத்தில் இருந்து அழைத்து சென்று கார்ல ஏற்றி விட்டதாக அவர் தெரிவித்தார். அந்த நேரத்தில் ஏராளமான கேமராக்கள் தங்களை சூழ்ந்து இருந்ததாக கூறிய பார்த்திபன் அங்கிருந்த ஒருவர் கேட்ட கேள்வியானது தன்னை மிகவும் வேதனைப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். அதாவது கீர்த்தி சுரேஷை கார்ல ஏற்றி கொண்டு இருந்தபோது இப்போது த்ரிஷா வந்தால் என்ன செய்வீர்கள் என்று ஒருவர் கேட்டார். நெருங்கிய ஒருவரை இழந்த துக்கமான சூழலையும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்க வேண்டுமா என்ற வருத்தமானது ஏற்பட்டது என்று அவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. சில மாதங்களுக்கு முன்பு நடிகை த்ரிஷா குறித்து பேசிய கருத்தானது சமூக வலைத்தளங்கள்ல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதையும் அதற்காக பின்னர் விளக்கம் அளித்து மன்னிப்பு கேட்டதையும் பார்த்திபன் நினைவு கூர்ந்தார். அந்த பழைய விவகாரத்தை மனதில் வைத்து ஒரு துக்க நிகழ்விலேயுமே பரபரப்பை உருவாக்கக்கூடிய வகையில கேள்வி எழுப்பப்பட்டதே தன்னை பாதித்ததாக அவர் ரொம்பவே நெருக்கமாக தெரிவித்து இருந்தார். அவரது இந்த கருத்துக்கு சமூக வலைத்தளங்கள்ல பலருமே ஆதரவு தெரிவித்து துக்க நிகழ்வுகளின் மரியாதையை காக்க வேண்டும் என்ற கருத்தையுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அதாவது விஜய் மற்றும் த்ரிஷா குறித்த சர்ச்சைகளானது கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா விஜய் இப்போது அவருடைய மனைவியான சங்கீதாவிடம் விவாகரத்து வழக்கானது தொடரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில விஜய் பொது வெளியில த்ரிஷாவுடன் சேர்ந்து வருவது பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையாகி வருகிறது. அதாவது திருமண வரவேற்பு விழா, அதனைத் தொடர்ந்து விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற போது த்ரிஷா வந்தது, மேலும் அஜித்துடைய அம்மா இறந்தபோது இருவரும் சேர்ந்து போனது, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் என்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இவங்க இருவரும் சேர்ந்து வந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் பாக்யராஜுடைய மறைவின் போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிகை த்ரிஷாவும் விஜயும் இதற்கும் சேர்ந்து வருவார்களா என்ற கேள்வியையும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல முன் வச்சுட்டு வந்தாங்க. என்னதான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இருவருமே பல படங்கள் ஹிட்டான படங்களை கொடுத்தவங்க, ரொம்ப நாட்களாகவே இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இப்படி சேர்ந்து வருவது பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே இப்போது சங்கீதாவுடன் விவாகரத்து தொடர்பான வழக்கு போயிட்டு இருக்கும் போது இது போன்று இன்னொரு பெண்ணுடன் வருவது சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களையுமே பலரும் முன் வச்சுட்டு வராங்க. மேலும் இந்த விஷயமானது முழுக்க முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பார்க்கக்கூடிய விதம் இருக்கும். அதன் அடிப்படையில் இது போன்ற கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாக்யராஜுடைய மறைவின் போது அந்த துக்க நிகழ்ச்சியில கூட பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்திபனை பார்த்து கேட்ட கேள்வியானது எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு துக்க விஷயங்கள்ல இருக்கும்போது இது போன்று அவங்க கேள்வி எழுப்பப்பட்டது அவரை ரொம்பவே பாதிச்சு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராலையுமே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பலருமே தங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க.
மேலும் பாக்யராஜ் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக தான் குஷ்பு மகளுடைய திருமணமான கோவாவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கலந்து கொண்டு மணமக்களை பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் செஞ்சிருப்பாங்க. அந்த பல வீடியோ காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவருடைய இறந்த செய்தியானது வெளியாகி இருந்தது. இந்த ஒரு விஷயமானது யாராலையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதாவது முதல் நாள் சிரிச்ச அந்த மனுஷனுடைய வீடியோவை பார்த்துட்டு அடுத்த நாள் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது மனதே தாங்கல, கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பலருமே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. அதாவது ரசிகர்களாகிய நமக்கே இப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் இந்த ஒரு இழப்பானது எந்த அளவுக்கு பேரிழப்பாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இப்படி அவங்களே பார்த்தீங்கன்னா துக்கமாக இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள மேலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் இது போன்ற விஷயங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. மேலும் பார்த்திபன் அவங்க பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு சிஷியன் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இவருடைய குடும்பத்தில் எந்தவித விஷயங்கள் நடந்தாலுமே பார்த்திபன் தான் பார்த்தீங்கன்னா முன்ன நின்று எல்லாமே செய்வார். அதே போல தான் பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்பு செய்தி கேட்டதுல இருந்தே ரொம்பவே துடிதுடித்து போயிட்டாரு. அதே போல இவருக்கு ஒரு பையன் போல இருந்து இவருடைய எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வந்தாரு. அதாவது ஆரம்பத்தில் இருந்து இறுதி ஊர்வலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவரை நல்லடக்கம் செய்யும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருந்து எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு வந்தார். மேலும் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தன்னுடைய அப்பா ஸ்தானத்தில் வைத்து தான் நான் பாக்யராஜையே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உருக்கமாகவும் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத போது அடுத்து என்னுடைய பையன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள மிகப்பெரிய நீங்காத துயரமானது இருந்துட்டு இருந்த சமயத்தில் பாக்யராஜ் தனக்கு கொடுத்த ஒரு பட வாய்ப்பானது அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சி படுத்தி இருந்தது. அதோடு என்னுடைய அப்பாவுமே நேரில் பாக்யராஜ் சாரை பார்த்து நன்றி சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருந்தார். அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா உயிரிழந்ததாகவும் தகவலானது கிடைச்சிருந்தது. இப்படி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நெருக்கமாக பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக அவர் பகிர்ந்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜ் சார் இன்று நம்முடன் இல்லை அப்படின்னாலுமே அவர் இயக்கி நடித்த படங்களின் மூலமாக என்றென்றுமே அவர் உயிருடன் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலருமே சொல்கிறார்கள். மேலும் உங்களுக்கு பாக்யராஜ் இயக்கி நடித்த படங்கள்ல ரொம்பவே பிடித்தமான படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.